தெய்வ பிள்ளைகளை, ஒரு கதையை நான் நினைவு கூறுகின்றேன். ஒரு கிராமத்தில் நிறையா பேர் பணக்காரவங்க இருந்தாங்க. ஒரே ஒரு ஏழை அங்கு இருந்தார், வயதானவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் அவருக்கு இருக்கோ இல்லையோ வரவனுக்கு, பசியா வரவனுக்கு சோறு போடுவார், துக்கத்தில் வருவனுக்கு ஆறுதல் சொல்லுவார். கவலைப்படாதடா தம்பி, எல்லாம் பார்த்துக்கலாம்டா, உர்ரா, எல்லாம் நல்லதே நடக்கும்டா, அப்படி என்று ஆறுதல் சொல்லுவார். மற்றுமாக பிரச்சனையிலோ சண்டையிலோ இருப்பவர்களுக்கு சமாதானத்தை அவர் பகிர்ந்து கொடுப்பார். காலங்கள் போய்கொண்டே இருந்தது. மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா நீ ஏன் வறுமையில் இருக்கிற, ஆனால் வரவனுக்கெல்லாம் சோறு போடுறியேன்னு. எல்லாம் கடவுள் கொடுப்பார்மா அப்படி என்று அந்த மனிதரானவர் சொல்லுகின்றார். அந்த ஊரில் பயங்கர பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்தில் நிறையா பேருக்கு சாப்பாடோ இல்லை சேமிப்போ இல்லை. பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமோ அப்படி என்று. அப்போ இந்த முதியோர் வீட்டுக்கு அவர்கள் அனைவரும் வருவார்கள். வரும்போதெல்லாம் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொண்டு இருந்தார். தெய்வ பிள்ளைகளே, காலங்கள் கடந்தன. அந்த மனிதரானவர் மரித்து போனார். அந்த ஊரே சேர்ந்து வந்து அவருடைய இறப்பிலே கலந்து கொண்டு கண்ணீர் விட்டது.